நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும், சட்ட ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும். படிக்கின்ற பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் நடக்கின்ற கொடுமைகளை சொல்ல முடியல. சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பழைய சிஎம் ஸ்டாலினை பற்றி கேட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இன்றைக்கி 2 நாளாக நம்ம எவ்வளோ பாலியல் வழக்குகளை நம்ம பார்க்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு எதிராக. சொல்லுங்கள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. குழந்தைங்களெல்லாம் நம்ம போய் ஓடி விளையாடு பாப்பான்றோம். எங்கே ஓடி போய் விளையாட முடியுதா சொல்லுங்கள்? வெளியில் ஒரு 7 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. கும்மிடி பூண்டியில் 3 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போதை தான் நான் சொல்வேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு சின்ன குழந்தைய தொடர்றதுக்கு பயப்படுவான். இந்த போதையை உட்கொண்ட அப்புறம் தான் அவனுங்களுக்கு இந்த மாதிரி மிருகத்தனமாக மாறுறானுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரம் எவ்வளோ மெத்தப்பட்ட மீன் எவ்வளோ கிலோ கணக்கில் பிடிச்சதா நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளோ சொல்லிச்சின்னு தெரியாது நமக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமை இந்த 3 வயசு குழந்தைக்கு பண்ண அந்த பாவி சொல்கிறான், நான் போதையை போட்டுட்டு அப்புறம் தான் இந்த தப்பை பண்ணேன்றான். இதே தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் இந்த 12 படிக்கின்ற மாணவிக்கு நேர்ந்த கொடுமை. அவன் சொல்கிறான் கஞ்சா போதையில் பண்ணேன்ட்டு. அதனால் கஞ்சா போதையும் இந்த போதை கலாச்சாரத்தை தமிழில் ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால் சட்டம் ஒழுங்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் முதலமைச்சர் இது தனி கவனம் எடுக்கணும். சிங்கப்பெண்ன்று ஒரு படையை உருவாக்குனீங்க. இன்றைக்கி பெண் காவலருக்கே சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? அதனால் தயவுசெய்து காவல்துறை இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வருதுங்க. ஆனால் நம்ம சபாநாயகர் என்ன சொல்கிறார்? ஜேசிடி பிரபாகரன் என்ன விஜயோட மாடல் அரசு நடக்குதுன்றாரு. ஆனால் மாடல் அரசு தான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா திராவிட மாடல் சொல்லி இப்போ விஜய் மாடல் அரசுன்னு சொல்ல தொடங்கிட்டார். இவரும் என்னாகுமோ ஏதாகுமோன்ற இருக்கிற இடத்துல விஜயோட புன்னகையினால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாராம் விஜய் அவர்கள். அப்போ இந்த பாலியல் தொல்லைகள், கொலை, இந்த பிரச்சனை எல்லாம் சிரிச்சா விஜயோட புன்னகைகளை மாற்றிடுவாங்களா கேட்குறேன். அதனால் ஜேசிடி பிரபாகரன் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். அவர் பழுத்த அரசியல்வாதி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அவர். அதனால் சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட கேட்குறேன், போதையை ஒழிக்கிறதுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு